ஹலோ, ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா வந்தவாசியில் இருக்கிற வெண்குடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் சிவன் இருக்காருங்க. அவரோட கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 2 வழிப்பாதைங்க. ஒன்று படிக்கட்டு வழியாகவும் நம்ம போகலாம். இன்னொன்று இந்த மாதிரி பாறைங்களாக இருக்கும். இந்த மாதிரி பாறைங்க இருக்கிற வழியாகவும் நம்ம போகலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா அதில் சூஸ் பண்ணது இந்த மாதிரி பாறைங்க இருக்கிற வழிங்களில் அந்த கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. நாங்கள் அப்படி இப்படின்னு ஏறிட்டு இப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நான், என் பசங்க, என் ஹஸ்பண்ட், நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். செம்ம டயர்டுங்க. மேலே ஏற ஏற கல் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது, சறுக்குது. போகிற வழியில் இந்த மாதிரி தண்ணி போயிட்டே இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சுது அது ஒரு குளம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து தண்ணி வருது அப்படின்ட்டு. பாருங்கள், தண்ணி போயிட்டு அப்படியே போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஸ்லோவாக போகிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்பீடாக போகும். அப்புறம் அந்த கிணறு காமிப்பேன். அந்த கிணறுலையும் பாருங்கள், அதுலேயே தண்ணி வரும். இந்த ஊற்றுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. அப்படியே அந்த தண்ணி போகிற வழியே அப்படியே பார்த்துட்டே போனீங்கன்னா வியூலாம் பயங்கரமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிணறு மாதிரி இருந்தது. இதுதான் இங்கே பாருங்கள், தண்ணி இதில் ஊற்றிட்டே இருந்தது. இதில் ஊற்றி தான் அந்த வழியாக போயிட்டு இருந்தது. எல்லாம் இங்கே இந்த வழியாக நடந்து போகிறவங்க எல்லாமே இங்கே இதுக்கு மேலே பூஜை பண்ணிவிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு போக ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வழி ஃபுல்லாகவுமே இப்படி தான் இருக்கும், கல்லுங்களா. ஸ்டெப்ஸே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கல் தான் இருக்கும். ஆனால் செமையான வியூ. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தூரம் தான் நம்ம வந்திருக்கோம். பாருங்கள், சுற்றிலுமே யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் போகிறோம். ஃபுல்லாக பெரிய பெரிய பாறைங்களாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், என் பொண்ணு போயிட்டுருக்கா. வழி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க முடியல நடக்கிறது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால கொஞ்சம் கொஞ்சம் போயிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாறை இருக்குல்ல, இந்த பாறை பக்கத்தில் போயிட்டு தான் நம்ம போகணும். பாருங்கள், வழியெலாம் இருக்காது, இதே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வழியே. பாருங்கள், அந்த மலை உச்சியில் தெரியுது பார்த்தீங்களா கோவில், அங்கே தான் நம்ம போகணும் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருந்தேன்ல தண்ணி ஊற்றுது இந்த கிணறு மாதிரி இருக்குது அதில் அப்படின்ட்டு. அது இந்த குளத்துலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்கு போகுது தண்ணி. பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக ஒரு செடிங்களாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செடி கொடிங்களாகவே. பார்த்தோன்னா இங்கே ஒரு கோயில் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து பாம்பு நாகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்குது. அதுக்கு மேலே இந்த நடுவில் பார்த்திங்கன்னா அம்மன். வரவங்க எல்லாருமே இங்கே கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மலை ஏற ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா முனீஸ்வர சாமி, அவங்களையும் தரிசிச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் மலை ஏற ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பாறையிலலாம் ஏறணும்னா காலையிலே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னும் காலையிலே போனீங்கன்னா தான் வெயில் அவ்வளோ தெரியாது, கொஞ்சம் நிழலா இருக்கும். போயிட்டு மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஈவினிங் டைமில் போகணும். வெயில் டைமில் போனால் ரொம்ப டயர்டாகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. அதனால் நாங்கள் ஒரு ஈவினிங் டைமில் ஒரு 3 o'clock அப்படி கிளம்புனோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வியூ எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குல்ல, செம்ம அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், இதுதான் நாங்கள் ஏறி வந்த பாதை. மறுபடியும் அந்த மாதிரி ஏறி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம அழகாக இருந்தது வியூ இங்கேருந்து பார்க்குறதுக்கு. எல்லோரும் மேலே போயிட்டு இறங்கி வராங்க. ஒரு 4 பேர் மட்டும் இந்த பக்கம் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்த பாதையில் பாருங்கள், அந்த குளம்லாம் எவ்வளோ சின்னதாக தெரியுதுன்ட்டு. அப்படியே பொறுமையாக நின்று போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஒருத்தவங்க போகிறாங்க. இந்த வழி பாதை ரொம்ப கடினமாக இருக்குன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த பக்கம் போக மாட்டேன்றாங்க. எல்லாமே ஸ்டெப்ஸ் வழியாகவே போயிடுறாங்க. இங்கே பாருங்கள், சின்ன பசங்களாம் அப்படியே ஜாலியாக போயிட்டு வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக. போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு சின்னதாக ஒரு குளம் இருந்தது, தண்ணி தேங்கிட்டு இருந்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்துட்டோம். நம்ம வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது பக்கத்தில் வந்துட்டோம். அங்கேருந்து இப்போ இந்த மாதிரி மறுபடியும் ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும், கல்லுங்களா. ஸ்டெப்ஸ் வந்து அதோடு முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் ஏறி போகணும் நம்ம, இதே மாதிரி பொறுமையாக ஏறி போகணும். ஜனங்கள்லாம் வர்றதுனால கொஞ்சம் நம்மளுக்கு டயர்ட் தெரியாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வியூலாம் எப்படி இருக்குன்னு செம்ம அழகாக இருக்குல்ல.
எங்களுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இங்கே பாருங்கள், இது மேலே தான் ஏறி போகணும் நம்ம மேலே. திருச்சிற்றம்பலம் சுவாமி திருவாதூரர். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லிங்கம் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே நம்ம கருவறைக்கிட்ட போயிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு இங்கே பாருங்கள் சிவபெருமானை கும்பிட்றதுக்கு நின்றுட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அப்பனை தரிசனம் பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்கள் காமிப்பேன். பாருங்கள் சிவபெருமானை இவரை தரிசனம் பண்ண தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். இவரை பார்த்ததுமே அந்த கஷ்டம்லாம் பறந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தாக்கா இங்கே அம்மன் ஒரு கோவிலுக்கு சின்னதாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வியூ எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொல்லியிருந்தேன் அம்மன். இவங்க பேர் வந்து நான் காமிப்பேன் பாருங்கள். இவங்க பேர் வந்து அருள்மிகு பருவதாரணி தானி. இவங்க பேர் பருவதவதாரணி. இவங்களும் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம முருகரை தரிசனம் பண்ண போகிறோம். அவருக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குது, சின்னதாக கோயில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே மேலே வேலை செஞ்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கோயில் இன்னும் ரெடி பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், வெளியே லிங்கம், அது சுற்றி நாகம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் முருகர், அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு வியூலாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சிவன் வந்து உட்காந்துட்ருப்பார். அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு கும்பிட்டுட்டு அங்கேயும் சின்னதாக ஒரு குளம் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.